எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் சீரியல் ஆசிரியர். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இதே அருளணி பொருளணி போன வீடியோவை பேசணும், அதோடைய பாகம் 2ஆக இது பேசுகிறோம். ஏன்னா கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் கேட்பாங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு ஜென்ரலாக முடிக்கும் போது சில விளக்கங்கள் கேட்டாங்க. அதனால் இதுக்கு விளக்கங்கள் கேட்பாங்க அப்படிங்கிறனால இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம பேலன்ஸ் சீரியல் நம்ம எப்பவுமே ஒன்று சொல்லுவோம், ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு எதிர்பாவமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த அருளணி பொருளணியுடைய கான்செப்ட். நம்ம எல்லாமே நம்ம பேலன்ஸ் தியரி, இந்த கிரகங்களின் சமநிலை கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேலன்ஸ் தியரினா கிரகங்களின் சமநிலை கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சமநிலை கோட்பாடு எங்கிருந்து வரையறுக்கப்பட்டதுன்னா இந்த அருளணி பொருளணி இந்த கான்செப்ட்ல இருந்து வரையறுக்கப்பட்டது. ஆனால் எந்த புத்தகத்திலையும் கிடையாது. இது நம்மளுடைய உழைப்பால் கிடைத்த ஒரு விஷயம். சரிங்களா? நம்மளுக்கு கிடைச்சது 2 லைன், பராசர சித்தாந்தங்கள் எழுதப்பட்ட அந்த 2 லைன் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது. அப்போ எதுக்கு நன்மை எதுக்கு தீமை என்பது நம்மளுடைய ஆய்வுகள் நம்ம நிறைய கொண்டு வந்தோம். அப்படி கிடைத்த இந்த அருளணி பொருளணியை தான் பேலன்ஸ் சரிங்கிற ஒரு முறைக்காக நம்ம சில இடத்துல நம்ம மாற்றணும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே பெரியவங்க நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள் ரிஷிகள் எல்லாருமே கொடுத்துட்டு போன ஒரு விஷயம். அவர்கள் புரிஞ்சு சொன்னாங்க, பின்னாடி வந்தவங்க அதை புரிஞ்சிக்காம கிளாஸ் எடுக்கும்பொழுது நிறைய தவறுகள் வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு போட்ட பிச்சை தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு இது கொண்டு போயிருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் நம்ம எப்படி எடுக்கணும், லக்ன ரீதியாக நம்ம பிரிக்கும். ஒரு பாவத்திற்கு இன்னொரு பாவம் எதிர்பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நான் இந்த இடத்துல என்ன பதிவு பண்றேன்னா, இது சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே நானும் கண்டுபிடிச்சேன்னு கிளம்புவாங்க. அது சில இடத்துல பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த அபிஜித்தை பத்தி பேசுறோம், நிறைய அபிஜித்துகள், அதுல 12 பாவங்களுக்குமே அபிஜித்தை பத்தி பேசுறோம். அபிஜித்துகள் எத்தனை இடத்துல இருக்குன்னு நம்ம பேசியிருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசி முதல் நான் சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் நாங்க தான் முதல் மதை வைநாசிகம்னு ஒன்று சொன்னோம்னு சொல்றாங்க. சித்தர்கள் பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வேறொரு ரூபத்துல டெவலப் பண்ணி இது நன்மையா தீமையான்னு பிரிச்சு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு நான் தான் மூவ் பண்றேன் அப்படிம்பாங்க. எல்லாமே காப்பி பேஸ்டா நிறைய இருக்கு. அதனால இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். ஏன்னா இது 2012, 13 எடுக்கப்பட்ட ரூல்கள். இது அத்தனையுமே படிச்ச ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை ரூல் ஒன்று கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா, கடவுள் புனிதத்தில் அது கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எல்லாருக்குமே கிடைக்காது இல்லைங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது படிப்பு சார்ந்த அந்த ஜோதிடம் சார்ந்த துறைகள் போகும்போது நிறைய விஷயங்கள், அந்த அறிவியல் ஞானம் எனக்கு கையில கிடைச்சது. அந்த விஷயத்தை தான் இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுறேன். வேணுங்கிறவங்க பிடிச்சிக்குங்க. இல்லை நான் பழைய விதிகளை தான் பார்ப்பேன்னா தாராளமாக பாருங்க, தவறே நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது சரின்னு வருதோ அது பிடிச்சிக்குங்க. பட் ஆனால் இந்த பாரம்பரிய ஜோதிடம் எந்த இடத்துல இது ஓப்பன் அப் ஆகுதுங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு நம்ம மீண்டும் சொல்லக்கூடியது அருளணி பொருளணியில இது எப்படி நம்ம பிரிச்சோம், ஏன் இதை பிரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றேன். பொதுவாக இந்த பாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, கடன் வருமான்னு கேட்கறாங்க. கடன் வருமா? எப்ப சார் கடன் வரும்? 6ஆம் பாவம் வேலை செஞ்சா கடன் வந்துருமா? சில பேருக்கு வேலை கிடைக்குது. சில பேர் என்ன பண்ண, இஎம்ஐ போட்டு வீடு தானே கட்டுறாங்க. கடன் என்பது வேறு, கமிட்மெண்ட் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. கடன் பாவம் கடன் கொடுக்குது, விரைய பாவம் விரையதை பண்ணுதுன்னா அப்ப எப்பதான் நீங்க வாழ்வீங்க? புரியுதா? 2 பாவத்துல ஒண்ணுதான் கடன் பாவம், ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேலை கொடுக்கக்கூடிய உத்தியோக பாவம். அது 12 6 பிரிக்கணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் பாருங்க, அதுல அந்த விதியில இருக்கும். அடுத்தது வேலை கிடைக்குமா வேலை போகுமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு எப்படி கணக்கு பண்ணுவாங்க? 10ஆம் பாவம் நீங்க நல்லது வேலை கிடைக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா 4ஆம் பாவம் வேலை இழப்புன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்ததான் பாருங்க, திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு கேட்போம். 7ஆம் பாவம் திருமணத்தை செய்து வைத்தா லக்னபாவம் இயங்கும் பொழுது திருமணம் முடிவுங்கன்றோம். இது ஏன் அப்படின்னா, இப்ப சொன்ன அருளணி பொருளணிக்குள்ள இருக்கு. அதான் விளக்குறேன். சொத்து வாங்குவோம்னா சொத்தை விற்பனான்னு கேட்பாங்க. 4ஆம் இடம் சொத்தை கொடுத்தால் 10ஆம் இடம் திசை நடக்கும், சொத்தை விற்பீங்க. என்ன சார் இது 10ஆம் இடம் தான் வேலை கிடைக்கலான்னு சொன்னீங்க, இப்ப என்ன சார் சொத்தை விற்பீங்கன்றீங்க? ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் ஆப்போசிட் பண்ணும். ஏன்னா இது அணிகளுக்குள் மாறி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ அருளணி பொருளணி 2 கிரகம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அது என்ன கிரகம்னு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். அருளணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்றது குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய். பொருளணி அப்படிங்கிறது சனி, புதன், சுக்கிரன், ராகு. நல்லா பாருங்க. இப்போ ஒரே ஒரு லக்னத்துக்கு கூட உதாரணம் சொல்றேன். மேஷ லக்னம்.
மேஷ லக்னம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வந்து பொருளணிக்குள்ள வந்துடும். இந்த மேஷ லக்னத்தை காப்பாற்றணும், ஒருத்தரை காப்பாற்றணும்னா நீங்க ஒன்று ராகு திசையில காப்பாத்திட முடியும். அவருக்கு நீங்க ராகு திசையில என்ன சொன்னாலும் சொன்னா அவர் காப்பாற்றப்படுவார். நம்ம பிக் பாஸ்ல கமல் சார் சொல்லும்போது காப்பாற்றப்பட்டீர்கள் அப்படின்றவங்க அந்த மாதிரி. ராகு காப்பாற்றும், சனி காப்பாற்றும், புதன் காப்பாற்றும். நல்லா கேட்டுக்கணும், புதன் காப்பாற்றும், சுக்கிரன் காப்பாற்றும். தப்பி தவறி நான் சொன்ன இந்த பரிவர்த்தனைக்குள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிரகங்கள் ஜென்ரல் கான்செப்ட்ல நேர்நிலைகள் இருந்திருந்தோம். பிளஸ் வந்து புதன் குரு வீட்டுக்கு போயிட்டு குரு புதன் வீட்டுக்கெல்லாம் வந்து அந்த ரூல்கள் மாறிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லவன் கெட்ட வீட்டுக்கு போயிட்டேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நல்லவன் கெட்ட வீட்டுக்கு போயிட்டா கெட்டதை பண்ணுவான், கெட்டவன் நல்ல வீட்டுக்குள்ள வந்தா நல்லது பண்ணுவான். அப்போ புதன் செய்ய வேண்டியது குருவும், குரு செய்ய வேண்டியது புதனும் பண்ணிடும். இந்த பரிவர்த்தனை அணிகள் தனக்குள் இடம் மாற்றிக்க கூடாது. இந்த கூட்டணி மாறுற மாதிரி இந்த சில கூட்டணிகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம போன இதுல சொன்னோம், திமுகவா அதிமுகவா நீங்க எந்த அணியை சார்ந்தவங்க ஒரு வீடியோ போட்டோம். அதுல இந்த கூட்டணி கட்சிகள் மாறுற மாதிரி, இது இவர் போய் அந்த அணிக்கு போயிடுவார், அவர் இந்த அணிக்கு வந்துட்டார்னா நல்லவன் அங்க போயிட்டானா கெட்டது பண்ணுவான், கெட்டவன் இங்கிருந்து இங்க வந்துட்டா நல்லது பண்ணுவான். அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஜோதிடத்தை புரிந்து கொள்வது எளிமை. ரொம்ப வந்து யோசிச்சோம்னா தான் குழப்பம் வரும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா சூப்பரா விதிகள் வந்து நம்ம கண்டுபிடி நிற்கும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா, மேஷ லக்னத்தை மட்டும் எடுக்கல. மேஷ லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அது வந்து பொருளணி. இவரை காப்பாற்றணும்னா ராகு திசை, சனி திசை, புதன் திசை, அதுக்கப்புறம் சுக்கிர திசை, இது மட்டும்தான் காப்பாத்து நம்ம சொல்லியிருக்கோம். காப்பாத்தாத திசை குரு திசை, அதுக்கப்புறம் கேது, சந்திரன், செவ்வா, சூரியன், இதெல்லாம் காப்பாத்தாது நம்ம சொல்லி. காப்பாத்தாதுன்னு என்ன மீன்ஸ்? பொருளாதாரத்தை கொடுக்காது, வாழ்க்கையில பிழைக்கணும்னா நீ காசு வேணும். அந்த காசை பெரிய அளவுல கிடைக்குமானா இவருக்கு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகங்கள்ல கொடுக்கலன்னு அர்த்தம். சுயமா பண்ணானா லாக் ஆயிடுவார், அவ்வளவுதான். அதுக்காக பையன் சம்பாதிக்க மாட்டா, பொண்ணு சம்பாதிக்க மாட்டா கிடையாது. இவர் சம்பாதிப்பாரா இல்லையா, அதுதான் மேட்டர். அப்போ இந்த இடத்துல வரும் பொழுது இப்ப பாருங்க, இது எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் பாருங்களேன். இப்போ மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி யாரு? குரு. நல்லா கேட்டுக்கணும். அருள் அணியில் இருக்கக்கூடிய பொருள் அணியில் இருக்கக்கூடிய மேஷத்துக்கு விரையாதிபதி குரு. குரு திசை நடக்கும்போது இவர் கெட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், புதன் திசை நடக்கும்போது நல்லா வந்துருவார். இதைதான் நம்ம சொல்றோம். இது வந்து ஏன்னா இந்த மேஷம் பொருளணியில இருக்கு. இந்த பொருளணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொருளணியில திசை நடத்தும் பொழுது இந்த மேஷ லக்னத்தை காப்பாத்துங்கிற ரூல் சொல்லிட்டோம். அப்போ புதன் வந்து பொருளணியில் இருக்கா, இந்த அணிகளை எழுதிக்கங்க. அருளணி எது பொருளணி பிரிச்சுட்டீங்கன்னா, மேஷத்துக்கு குரு வந்து விரையாதிபதி பொருளாதாரத்தை கெடுத்துட்டாருன்னா, நேர் ஆப்போசிட் இருக்க புதன் யாரு? அவர் வந்து இவருடைய அணியில இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, குரு கெடுத்தால் புதன் கொடுப்பார்னு சொல்றோம். மேஷ லக்னத்துக்கு குரு கண்டிப்பா கெடுக்கும். மேஷ லக்னத்தை குரு கெடுக்காத மேஷ லக்னமே கிடையாது. இந்த ரூல்ல நான் ஏற்கனவே சொல்றேன், குருவும் புதனும் மாறி இருந்தால் கண்டிப்பா ரூல் மாறிடும். அதை கொஞ்சம் பாத்துக்கணும். அணி மாறிட்டாங்கன்னு அர்த்தம். சார் நீங்க அந்த ரூல் சொல்லலன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? வீடியோல கம்மியா தான் சொல்ல முடியும், அதை பாத்துக்க. அப்ப குரு கெடுத்துட்டாரு, புதன் வந்து நல்லது பண்றாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வீடுக்கு நேர் எதிர் வீடு ஆப்போசிட் ஆயிடுச்சா? சரி. அதே பாருங்க, சனி நல்லது பண்ணுவார். சனி திசை தொழிலை கொடுத்தா சந்திரனுடைய திசை தொழிலை கெடுக்கும். நல்லா பாத்துங்க, இது ரெண்டுமே வெவ்வேறு அணிகள். அதனால சொல்றோம், ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிர்பார்வும் ஆப்போசிட் பண்ணுன்னு சொல்றோம். கும்பத்துக்கும் சூரியனுக்கு எடுங்க, இந்த சனி நல்லது பண்ணா சூரியன் கெடுத்துருவார். புரியுதுங்களா? இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அந்த விதிகளை நம்ம பிரிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், விரயபாவங்கள் அப்படிங்கிறது 12ஆம் பாவம் உங்களுக்கு விரயபாவம். எதிரணிக்கு என்ன? 7ஆம் பாவத்துக்கு வந்து பாருங்க. 7ஆம் பாவம் என்னன்னு பாருங்க. மேஷத்துக்கு நேர் எதிர்பாவம் என்ன? துலாம். அந்த துலாத்துக்கு அது அந்த அணி எதுல சொல்லியிருக்கோம்? போன வீடியோல அருள் அணியில சொல்லியிருக்கோம். அவரை காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் யாரு? குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ மேஷ லக்னத்தை குரு கெடுத்தால் துலா லக்னத்தை குரு காப்பாற்றுவார். அப்போ உங்களுடைய நஷ்டம் இன்னொருடைய லாபமா போகுது. உங்களுடைய விரையாதிபதி அவருடைய 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானமா மாறுது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், விரையாதிபதி வேலை செய்யும் போது கடன் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க, கொடுத்தா ஏமாந்துருவீங்க, பிசினஸ் பண்ணாதீங்க. மேஷ லக்னத்துக்காரன் ஏமாந்துருவான். ஜெயிக்கிறவன் யாரு? துலா லக்னத்துக்காரன். அப்போ துலா லக்னம் என்ன பண்ணும்? குரு திசையில கடன் வாங்கும், தொழில போடுவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, நல்லது நடக்கும். அது அப்படியே துலா லக்னத்துக்கு 12ஆம் இடம் பாருங்க, புதன். இந்த துலா லக்னம் ஏற்கனவே சொல்லிட்டு அது வந்து அருளணி. அப்ப அருளணி கிரகங்கள் என்னன்னு தெரியும். அப்போ பொருளணியில இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுக்குமா? அப்ப பொருளணியில இருக்கக்கூடிய கிரகம் பாருங்க, புதன் அங்க வருவாரு. அப்ப துலா லக்னத்துக்கு புதன் திசை நடந்தால் விரயம். அதுக்கு நேர் ஆப்போசிட் விட யாரு? மேஷம். அவரை காப்பாற்றக்கூடிய கிரகம் எது? பொருளணி. பொருளணியோட கிரகம் எது? புதன். அப்பா இவருடைய நஷ்டம் அவருடைய லாபமா மாறுது. இதனாலதான் சொன்னோம், ஒரு லக்னத்துக்கு நன்மை நடக்கும் போது அதே திசை இன்னொரு லக்னத்துக்கு நேர் எதிர் லக்னத்துக்கு தீமையை மட்டுமே செய்யும். ஜோதிடம் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொன்ன விஷயத்த மட்டுமே மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா ஜோதிடத்தை எளிமையா கத்துக்கலாம். ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் வந்துட்டாருன்னா, சார் திசாபுத்திகள் இவ்வளவுதானா, திசாபுத்தி பலன்கள் இவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட முடியும். என்னோட ஸ்டூடெண்ட் கூட நான் இந்த அளவுக்கு கொடுத்தது கிடையாது. ஒரு வீடியோல இவ்வளவு கொடுக்குறோம்னா புரிந்து கொள்வதற்காக தரேன். ஏன்னா எடுத்துட்டோம் காலத்துல இதோட பேசிக் எனக்கு எல்கேஜிலே தெரியும் சொல்லிட்டு போனாங்க, என்ன வேணா சொல்லலாம். நீங்க
பலன் எடுக்க முடியுதா? ஏன் முடியல? அப்போ அந்த பேசிக் ரூலை எங்கேயோ மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்லுவேன், பேசிக்னா கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அஸ்திவாரம்னு சொல்லி பாருங்க, புரியும். அப்போ இந்த புதன் உங்க லக்னத்துக்கு, துலா லக்னத்துக்கு கெடுதலை பண்ணும்போது அது அப்படியே வந்து இவருக்கு என்ன, இந்த மேசத்துக்கு அது பொருளணி கிரகமா இருக்கு. அதனாலதான் புதன் திசை மேசத்தை காப்பாத்துன்னு சொல்றோம். புரியுதுங்களா? எந்த அணிகளுக்குள் நீங்க இருக்கிறீங்களோ அந்த அணி உங்களை காப்பாற்றும். சரி, இப்ப பாருங்க, 10ஆம் வீடு என்ன வருது? 10ஆம் வீடு மகர வீடா வருது. இந்த மகரம் வந்து என்ன, மகரம் மகரம் வந்து எந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு? அருளணிக்கு சொந்தக்காரர். மகரம் வந்து அருளணிக்கு சொந்தக்காரர். நல்லா பாத்துங்க, 10ஆம் இடத்துக்கு அருளணி கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது குரு, கேது, சந்திரன், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சூரியன், செவ்வாய், இது எல்லாமே. மகரம் என்பது அருளணி. இந்த அருளணிக்கு மகர லக்னத்துக்காரனுக்குத்தான் இந்த கிரகங்கள் நல்லது பண்ணும். புரியுதுங்களா? அதே நேர் ஆப்போசிட் வீடுகளுக்கு பொருளணி தான் நல்லது பண்ணும். இதை எப்படி 10ஆம் பாவத்து கூட கனெக்ட் பண்ணணும்னா, இந்த 10ஆம் பாவம் என்கிற லக்னத்துக்கு குரு திசை, கேது திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை வேலை கிடைக்கும். வேலையை தக்க வச்சுக்கிறீங்களாங்கிறது லக்னம் தான் பேசும். வேலைக்கு போற வரைக்கும் சிறப்பு, பிசினஸ் பண்ணா லாஸ், லக்ன ரீதியா லாஸ் ஆயிடும். சரியா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு பாவத்தையும் லக்னமா வச்சு பாருங்களா, எது எந்த பாவத்துக்கு நன்மை தீமைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிளா சொல்றது. இப்ப 4ஆம் பாவம் வேலை செய்யுது சார். 4ஆம் பாவத்துல சொத்துங்கிற விஷயத்த நம்ம வேலை செய்யறோம். சொத்து வாங்குவேனா, கடகம் என்ன, எந்த அணியில இருக்குன்னு பாருங்க, பொருள் அணியில இருக்கு. அப்போ ஒரு கடகம் 4ஆம் பாவம் உங்க மேச லக்னத்துக்காரன் ஒரு சொத்து வாங்கணும்னா அந்த கிரகம் எது? பொருள் அணியில போய் உட்கார்ந்துருக்கு. அந்த மேஷம் என்கின்ற லக்னம் பொருள் அணியில போய் உட்கார்ந்துருக்கு. அதாவது மேச லக்னத்தை சொல்ல, சாரி, கடக லக்னத்தை சொல்ல, மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடமான கடகத்தை லக்னமா போட்டீங்கன்னா அவன் சொத்து வாங்குறத பத்தி பேசணும்னா எப்ப பேசுவான்னா, கடகம் என்கின்ற பொருளணி வேலை செய்யும். கடகத்துக்கு பொருளணி யார் சொல்லியிருக்கணுமா? சனி, ராகு, அதே போல சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் வேலை செய்யும்போது சொத்து வாங்கணும். அப்போ சனி திசையோ புதன் திசையோ ஒரு ராகுவோ செவ்வாயோ, செவ்வாய் சுக்கிரனோ வரணும். இல்லைன்னா இந்த சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தும், இல்லை வீட்டுல நின்று நடத்தும் பொழுதுதான் இவன் சொத்து பத்தியே அவன் யோசிக்க முடியும். எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா சொத்து வரல அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? சொத்து இவன் பேர்ல வாங்கணும், இவன் பேர்ல ஒரு வண்டியாவது வாங்கணும்னா இந்த கிரகங்கள் வேலை செய்யணும் இந்த லக்னத்துக்கு. அதாவது லக்னம் மீன்ஸ் என்ன, 4ஆம் இடத்துக்கு லக்னமா போட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் வேலை செய்யும் பொழுதுதான் சொத்துக்கள் வரும், இல்லைன்னா வராதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை சொத்துக்களை விற்கணும்னா எப்ப ஆகும்? ஆப்போசிட் வீடு. அப்போ அந்த கடகத்துக்கு நேர் ஆப்போசிட் வீடு இருக்கு மகரமா, அந்த மகரத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்? குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் நடக்கும்போது சொத்தை விற்பான். ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு அது எதிரணி கிரகங்கள்னு அர்த்தம். மகரம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வாங்கிட்டு இருப்பான். இப்ப துலா லக்னத்துக்கார ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு 4ஆம் இடம் மகரமா வரும். அவன் எப்ப வாங்குவானா, குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாயில வாங்கிட்டு இருப்பான். அதே குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் வரும்போது இவன் வித்துக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இருப்பான். இது நடக்கும், செக் பண்ணி பாருங்க. ஒரு பலனை வந்து வந்தோடனே எப்படி சொல்றதுங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் நம்ம வந்து மொத்தமா வந்து கையில வச்சுட்டு இந்த திசாபுத்திலாம் வாங்கிடுவீங்க, இந்த பாவம் ஆக்டிவேட், குரு பார்த்தா கோடி நன்மை அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பாக்குறமே தவிர எந்த பாவங்கள் இயங்குது, யார் கொடுக்குறாங்க யார் கெடுக்கிறாங்க தெரியாம எப்படி ஒரு விஷயத்தை எடுக்க முடியும்? ஸோ இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாகம் 2 என்பது விளக்கமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஜோதிடர்களும் பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். இது குறிப்பா ஜோதிடர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடர்கள் வந்து நிறைய தேடிக்கிட்டே இருக்காங்க, படிக்கிறாங்க, ஆனா அந்த பேசிக்கை விட்டுறாங்க. அந்த பேசிக் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம பேசிக்னு படிச்சு பேசிக்காவே விட்டுறோம். எடுத்தோம்னா பலன் சொல்ற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். பலன் எங்கிருந்து எடுப்பீங்க? இங்கிருந்து எடுக்கணும். ஒரு அருளணி பொருளணிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, பாத்துக்கு. இப்ப 7ஆம் பாவம் உங்களுடைய ஜாதகத்துல மேஷத்துக்கு 7ஆம் இடம் எது பாத்தீங்கன்னா துலாம். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடம் யாருங்க? துலாம் தான் வருவார். அப்ப திருமணம் ஆகணும் எப்ப சார் திருமணம் ஆகும்? அப்ப 7ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பாருங்க. இப்ப 7ஆம் இடம், இப்ப மேஷத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துலாம்னு எடுத்திருக்கோம். அது வந்து அருளணிக்கு தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுது. இப்போ திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா அருளணி கிரகங்கள் திசை நடத்தும் பொழுதுதான் இந்த மேஷத்துக்கு திருமணம் ஆகும், மேஷ லக்னத்துக்கான திருமணம் ஆகும். அருளணி கிரகங்கள் எது? ஏன் அருளணி கிரகம் எடுக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். துலாம் என்கின்ற பாவம் அருளணிக்குள்ள இருக்கு. அது வந்து அருளணி கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அந்த பாவம் இயங்காதுன்னு சொல்றான். அப்போ குரு திசை, கேது திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை, இது இல்லாமல் மேச லக்னத்துக்காரனுக்கு திருமணம் கிடையாது. எவ்வளவு ஈஸியா இருக்கு, பிரிக்க தெரியுதா? நீங்க எந்த கான்செப்ட்ல வேணா போடுங்க, இந்த திசைகள் இல்லாமல் மேச லக்னத்துக்கு திருமணத்தை பண்ண முடியாது.
சார் நான் சனி திசையில் தான் கல்யாணம் பண்ண ஒருத்தர் வருவான். அது குரு வீட்டுல இருக்கா, குரு சாரத்துல இருக்கா, கேது சாரத்துல இருக்கா, சந்திரன் வீட்டுல இருக்கா, சந்திரன் சாரத்துல இருக்கா, செவ்வாய் வீட்டுல இருக்கா, செவ்வாய் சாரத்துல இருக்கா, இதை பாத்துங்க. இது இல்லாமல் திருமணம் கிடையாதுன்ற இது போய் மாறி உட்கார்ந்து இருக்கல. சோ இதனுடைய தொடர்புகள் இல்லாமல் அந்த 7ஆம் இடமான திருமணம் என்கிற விஷயங்கள் வலுக்காதுன்னு நம்ம சொல்றோம். இதே 6ஆம் இடம் எடுத்துக்க, மேச லக்னத்துக்கு மட்டும் சொல்றேன். 6ஆம் அதிபதி என்ன? புதன். கன்னி வீடு எடுத்துக்க. கன்னி வீடுங்கிறதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கன்னி வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருளணியில போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ கன்னிக்கு பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனை. கன்னி சார், கன்னி சார், நான் வந்து மேச லக்னத்துக்காரன், எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, இதுல இருந்து நான் வெளியே வரணும். எப்ப வெளியே வர முடியும்? நேரம் நான் கொடுத்த சாட்டுக்குள்ள போங்களேன். கன்னி லக்னம், அதாவது மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம் கன்னி, அதை லக்னமா போட்டுக்கன்ற. 6ஆம் இடம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். எப்ப சார் எனக்கு கடன் தீரும்? நிறைய கடன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னி வந்து எந்த அதிபதினு பாருங்க, பொருளாதார அணியில போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ சனி, புதன், ராகு, சுக்கிரனுடைய திசைகள் போகாமலையோ, அந்த சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமலையோ, அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காராமையோ உங்களுக்கு கடன் தீராது அப்படின்னு தைரியமா சொல்லிடலாம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இதுக்கு இல்லைன்னா திசாபுத்தியை போட்டு, சார் வந்து குரு பாக்குறாரு சார், அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆயிடும் சார், சார் ராகு வந்து மேல ஓடிட்டு இருக்காரு, இப்ப கடன் கட்டிடுவீங்க, இப்படிதான் சொல்லிட்டாரு. இல்லைன்னா ஒரு அனுச நட்சத்திரம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு கடனை கட்டினா கடன் முடிஞ்சிடும். எப்படி முடியும்? எப்படி முடியும்? முடியவே முடியாது. எல்லாருக்குமே அது முடியுமா? முடியாது. அப்ப நீங்க கடன் வாங்கணும்னாலும், மேச லக்னத்துக்கான கடன் வாங்கணும்னாலும், கொடுத்த கடனை திரும்ப பெறணும்னாலும், கடனை கட்டணும்னாலும், ஒரு உத்தியோக ரீதியாக 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், உத்தியோக ரீதியாக ஒரு பிரச்சனையிலிருந்து சால்வேஷன் ஆகணும்னாலும், ஒரு நோய் நொடியிலிருந்து விடுபடணும்னாலும், அவன் கன்னி 6ஆம் இடமா வந்துருது மேச லக்னத்துக்காரனா, பொருள் அணி கிரகங்கள் வேலை செய்யணும். அப்ப பொருள் அணி கிரகங்கள் என்ன? சனி, புதன், ராகு, சுக்கிரன். இந்த கிரகங்கள் வேலை செய்யாம தீர்வே கிடையாது. அப்ப தீர்வு இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் வந்து பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி தீர்வாகும்? இப்ப இந்த தீர்வு இருக்கக்கூடிய கிரக திசைகள் நடந்து அது தடையா இருக்குன்னா அதுக்கு பரிகாரம் சொல்லணும். நம்ம சொல்றதுல இப்படிதான். பரிகாரம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் திசைகள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் பரிகாரங்கள் பலிதமாகாது. நீங்க செஞ்சுட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதா, டைம் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் போகும். நீங்க ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்க, போஸ்ட்மேன் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டாரு, அவர் வந்து எப்ப படிப்பாரு? அவர் வீட்டுக்குள்ள இருந்தா தான் எடுத்து படிப்பாரு, இல்லைன்னா வீட்டுல போஸ்ட் சும்மா தான் கிடக்கும். அதுதான் திசா புத்திகள். அந்த திசாபுதி வராமல் அந்த இடத்துல காரியம் பலிதமாகாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டு இதை பிரிச்சு பாருங்களேன். நான் சொன்னதை மட்டும் வச்சு அடிச்சு பாருங்க, பக்காவா இருக்கும். சார் என்ன சார் இவ்வளவு எளிமையா பாருங்க? ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, ஜோதிடத்தை ரூல்களுக்குள்ள அடக்க முடியாது. அப்படி ரூல்களுக்குள்ள அடக்க முடியாதுன்னா பராசர் சொல்லியே இருக்க முடியாது. பராசர் எதுக்கு சொல்லிட்டு போனாரு? எல்லாமே 2 அணியா பிரிச்சு கொடுத்துட்டாரு. வெவ்வேறு பாவத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரையாதிபதி ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. ஸ்தான விஷயங்கள் என்னன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எப்படி நடக்காம போயிடும்? ஸோ புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது ஜோதிடம், தவிர புரியாமல் நீங்க பேசினா தப்பா போயிடும். இதை வந்து யார் தெரியுமா? ஜோசியர் கூட பார்க்க மாட்டாங்க. பொதுமக்கள் பார்த்துட்டு, சார் நீங்க சொன்னது எனக்கு அப்படியே இருக்கு சார், நான் இதுல இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பாருங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போகுது அப்படி வச்சுக்கோங்க. மேசல இருந்து ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போகுது. அது 8ஆம் இடம் தான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்றோம். அந்த 8ஆம் இடத்தை போய் பாருங்களேன். 8ஆம் இடம் என்னவா வருதுன்னு பாருங்க, விருச்சகமாக வரும். அப்போ விருச்சகம் வந்து என்ன இருக்காரு? பொருள் அணிக்குள்ள இருக்காரு. பொருள் அணிக்குள்ள இருக்காரு. அப்ப இந்த பொருள் அணிக்குரிய கிரகம் எது? விருச்சகம் வந்து பொருள் அணிக்குள்ள கிரகம் எது? பொருள் ஏற்கனவே சொல்லிட்டோம், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இந்த கிரக திசா புத்திகள் போகாமல், இந்த வீட்டுல நின்று கிரகம் திசை நடத்தாமல், இந்த சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாம நீங்க வழக்கில் வெற்றி கொள்ள முடியாது. ஒரு மேச லக்னத்துக்கான நான் கோர்ட்டு கேஸ்ல ஜெயிச்சுட்டு வெளியே வந்தேன்னு சொன்னான்னா அது வந்து இந்த சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த திசைகள் வராமல் அவன் வெளியே வர முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி திசைகள் என்ன பண்ணியிருக்கும்? நான் சொன்ன கொடுக்காத 5 திசைகள் சொன்னோம் இல்லையா? அது வந்து குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய். இது வந்து இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கொடுத்துரும். இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த கிரகங்கள், ஆகாத கிரகங்கள் 6, 8, 12 தொடர்புல இருக்கிறது, இது மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேஸ் உண்டு. சனி பார்த்தாருன்னா கேஸ் உண்டு. 8ஆம் இடத்துக்கூட தொடர்பு வந்தால் கேஸ் உண்டு, போலீஸ் வழக்கு உண்டு. அப்ப வழக்குல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இதை நீங்க சொல்லணும். 5ஆம் பாவத்தை எடுத்துங்க, அரசியல் பாவம் சொல்லக்கூடிய 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துல எனக்கு வெற்றி உண்டா, எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா உங்களோட 5ஆம் பாவம் என்னன்னு பாருங்க. மேச லக்னத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மம். அவர் எங்க இருக்காரு? அவர் பொருளாதார ஸ்தானத்துல இருக்காரு. அப்போ பொருளாதார அணியில இருக்காரு. அப்போ பொருளாதார அணி என்னது? பொருள் அணியில இருக்காரு. ராகு, சனி, புதன், சுக்கிரன். இந்த திசைகள் போகாமல் நீங்க அதிர்ஷ்டத்தை பத்தி பேசவே முடியாது. இந்த 4 திசைகள் இல்லாமல் குழந்தை பிறப்பு கிடையாது. இந்த சாரத்துல ஒரு கிரகம் நிக்காமல் குழந்தை பிறப்பு கிடையாது. இந்த வீட்டுல ஒரு கிரகம் நிக்காமல் நீங்க வந்து பூர்வீக சொத்தை பத்தி பேசிட முடியாது. தாத்தா பத்தியை பத்தி பேசிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத இந்த 2 அணிகளை பிரிச்சு போட்டுட்டு
நீங்க ஃபைனல் பண்ணா மட்டும்தான் ஒரு கிரகம் திசையை முடிக்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கான்செப்ட் மட்டும் எடுத்து பாருங்களேன். இது அருமையான ஒரு வீடியோவா வந்திருக்கு. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா மேலோட்டமா ஜோதிடம் பாக்குறது கிடையாது. நம்ம எல்லாமே ரூல் தான். இதை அப்படியே நான் ஷேர் பண்ணுறது வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப இது எந்த அளவுக்கு இது எனக்கு இம்பாக்ட் கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் ஷேர் மார்க்கெட் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற மட்டும்தான் சொல்லல. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சா எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒவ்வொரு லக்னத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொன்னல, ஒரு எனக்கு வேலை கிடைச்சது சார், எதுல இருக்குன்னு பாருங்க. வேலை போச்சு சார், எதுல இருந்துச்சு பாருங்க. கடன் கிடைச்சது, கடன் உருவாச்சு. வீடு கட்டுன, வீட்டை வித்த, எனக்கு கேஸ் வந்தது, கேஸ்ல ஜெயிச்ச, எனக்கு குழந்தை பிறந்தது, குழந்தைய என்னை விட்டு தனியா பிரிஞ்சு போனாங்க, என் தம்பி கூட எனக்கு சண்டை. இதெல்லாம் ஒவ்வொரு பாவத்துக்கு நீங்க போட்டு பாருங்களேன். எதுல சண்டை, எதுல சேர்ந்தீங்கன்னு விஷயம் சொல்லிட்டே இருக்கு. இதுதான் தீர்வு. இதுல தான் நாங்க தீர்வுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த திசாபுதி வராம உங்க கூட சேர முடியாது. உங்க அம்மா அப்பா கூட சேர முடியாது. மேலோட்டமா அங்க சந்தோஷத்துக்காக சார் இல்ல சார் அதெல்லாம் பேசிங்க சார், ரெடி ஆயிடும் அப்படின்னு நம்ம பொறுமையா தான் சொல்லுவோம். பிரச்சனைனா பிரச்சனை தான். இது உங்களுடைய மரணத்து வரைக்கும் சொல்லும். ஸோ மரணம் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு இந்த அணிகளுக்குள்ள உண்டு. ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.